அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பவேமி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிய செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பச்சோதி. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, நவமி திதி, 12:28 இரவருக்கு பின்னாடி தசமி திதி, புனர்பூச நட்சத்திரம் காலையில் 10:34, பின்னாடி பூசம் வந்துடுது. 2 நட்சத்திரத்துக்குமே சித்த யோகம் தான். ராகு காலம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6, யமகண்டம் 12 முதல் 1:30, குளிகை 4 முதல் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று ஸ்ரீராம நவமி என்று ஒரு நிகழ்வு, அதாவது ராமபெருமானுக்கு உகந்த நாள் என்று. அதனால் ஆஞ்சநேயரை வழிபடுவது, ராமபெருமானை வழிபடுவது இதெல்லாம் மிக சிறப்பு. ராமர் கோயில் பக்கத்தில் இல்லைன்னா ஆஞ்சநேயர் எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. எல்லா கோயிலையும் இப்போ ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஆஞ்சநேயரை வழிபட்டமையானால் ராமரை நம்ம வழிபட்டதுக்கு முழு பலன் நமக்கு உண்டு. அதனால் இன்று அந்த ஸ்ரீராம நவமி ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்து எல்லா நலனும் பெற்று பெற வேண்டும். அன்பான நேயர்களை, இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன், சுக்கிரன், ராகு மீனத்தில் இருக்கு, குரு ரிஷபத்தில் இருக்கு, செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு, சந்திரன் சொந்த வீட்டுக்கு கடகத்துக்கு வந்துட்டாரு, சிம்மத்தில் உத்தரம் இல்லை, கன்னியில் கேது இருக்காங்க, புதன் சனி கும்பத்தில் இருக்கு. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இன்று நேயர்களுக்கெல்லாம் ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசி என்பவர்களுக்கு இன்று அருமையான ஒரு நாள். என்ன நாள் என்றால், 4ஆம் அதிபதி 4லே இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. 4ஆம் இடம் என்பது நிலம், வீடு, வாகன யோகம் என்று சொல்வது. அந்த வீட்டுக்குடைய கிரகமான சந்திரன் 4லே இருப்பது பெரிய சிறப்பு. இன்னைக்கு நாளைக்கு அதில் இருப்பார். அதனால் நல்ல நாள். குரு 2ல் இருக்கார், சனி 11ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். நல்லதெல்லாம் நடக்கும்னு வீட்டில் முழங்காலம் கட்டியில் உட்கார்ந்தா நடக்காது. நம்முடைய முயற்சிகள் பலிதமாகும். முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கொட்டை கொட்டணும், கொட்டை போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கொட்டவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. அதனால் நம்முடைய முயற்சிகள் வெற்றி தரும். நாம் செய்கின்ற காரியங்கள் நல்ல பலன் நிறைய வருமானம் நமக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாள். அடுத்து ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு குரு பலமாக இல்லை, குரு ஜென்மத்தில் இருக்காது, பிரச்சனைகள் உண்டு. ரிஷபராசிக்கு இடமாற்றம் உண்டு. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இங்கே இருந்தால் இங்கே வரலாம், இடம் மாறலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம். இப்படியெல்லாம் நிறைய வேலை மாற்றங்கள், அந்த மாதிரிகள்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்காது. அதனால் உடல்நிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். விரயங்கள் நிறைய நடக்கும். 12ல் இருக்காரு குரு. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன் சந்திரன் பலமாக இருக்காது, அது ஒரு நல்லது. அதனால் கடகராசி என்பதில் உங்களுக்கு ராசிநாதன் கடகத்தில் சந்திரன் ராசியிலேயே இருக்கார், அது ஒரு பெரிய சிறப்பு. 11ல் குரு இருக்கார், அது ஒரு பெரிய சிறப்பு. 11ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல பலன் தரும். குரு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே சரியில்லை. 7ல் சனி இருக்கார். 7ல் சனி இருக்கக்கூடாது. மனைவியினுடைய உடல்நிலை கவனம் தேவை. சிம்மராசி என்பவர்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 40 நாள் இருக்குது. 40 நாளைக்கு ஜாக்கிரதையாக பார்த்துக்குவோம். ஆனால் சனி இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கார். இந்த குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர போகிறார். அதனால் கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய சிறப்பு. அடுத்து சனி 6ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான்.
அதனால் இதெல்லாம் உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். மீண்டும் நான் ஒரு நினைவூட்டுகிறேன், நல்ல காரியம் என்று சொல்லுகின்றீர்களே, நல்ல காரியம்னா என்ன? அவங்கவுங்களுக்கு எத்தனையோ தேவையான காரியங்கள்லாம் இருக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள். ரொம்ப வயதானவங்க அப்படின்னா என்ன? அவங்களுக்கு நல்ல காரியம் அமைதியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு நடமாடிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் நல்ல காரியம் என்று பொருள். அதனால் அந்தந்த வயதுக்கு தக்கபடி சின்ன குழந்தையில இருந்தால் படிப்பு நன்றாக வரும். அப்படிலாம் ஒரு நல்ல அமைப்புகள்லாம் ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பதில் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார், ராகு 6ல் இருக்கார். ஆனால் குரு 8ல் இருந்தால் எதையுமே செய்ய விட மாட்டார். ஆனால் 6ஆம் இடத்து ராகு உங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார். அதனால் பார்த்து கவனமாக இருக்கும். புதுசாக எதையும் செய்யாதீங்க. செய்கின்ற தொழிலை அப்படியே நல்லா டெவலப் பண்ணுங்க, நல்லா கவனமாக பண்ணுங்க, நல்லது. புதுசாக எந்த முயற்சிகளையும் ஒரு ஏதாவது தொழில் துவங்குறேன், வீடு கட்டுறேன், விலைக்கு வாங்குகிறேன், அட்வான்ஸு கொடுக்குறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 40 நாள் இருக்குது. சித்திரை மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு எதை வேணாலும் பண்ணுங்க, அமோகமாக இருக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள். உங்களுக்கு 7ல் குரு இருக்கார், 9ஆம் அதிபதி சந்திரன் 9லே இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பவர்களில் உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 6ல் இருக்கார், 8ஆம் அதிபதி 8லே இருக்கார், 7ல் செவ்வாய் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் இல்லை. ஆனால் சனி பகவான் 3ல், ராகு பகவான் இல்லை. இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல பலன். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஆரோக்கியத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கொஞ்ச நாள் தான் அந்த குரு பயிற்சி வரையும் தான், அதுக்கப்புறம் நன்றாக இருக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு 7ரை சனியுடைய காலம் இருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் ஒரு 18 மாதங்கள் இருக்கிறது. அதுக்கு பிறகு உங்களுக்கு 7ரை விளையிடும். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சொல்வார்கள். பார்த்து நல்ல மகர ராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், ராகு பகவான் 3ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு மகர ராசிக்கு நல்ல அமைப்பு, நல்லதெல்லாம் நடக்கும். கும்பராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை, 7ரை நடக்குது, குரு சரியில்லை. மற்ற கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு நன்றாக இல்லை. அதனால் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், ரொம்ப பொறுமையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5லே வந்திருக்கிறாரு சந்திரன், வளர்பதி சந்திரன், நல்லது. அதனால் குரு பார்க்கின்ற இடம் அருமையான இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நல்ல விதமாக முடியும், ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி என்னுடைய அறிவுக்கு ஏற்பட்டவரை மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அது எனக்கு ஒரு நன்மையாக தெரிகிறது. எப்படின்னா குரு எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடம் நலன் தரும். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கின்ற பொழுது தொழில் நன்றாக வரும். ஒரு மனிதனுக்கு தொழில் நன்றாக வருமானம் வந்தால் கஷ்டம் தெரியாது. அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது என்று நினைக்கிறேன். அதை அனுபவித்தா தான் தெரியும். அனுபவிக்கின்ற நான் சொல்லுகின்றது நிஜமாக பொய்யாங்கிறது அந்த வலிக்குதான்னு கேட்டால் வலிக்கிறவங்களுக்கு தான் அது வலி தெரியும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த வலி தெரியாது. அது மாதிரி எதையுமே அனுபவிக்கின்ற பொழுது தான் அதனுடைய நன்மை தீமைகள் புரியும். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களே உங்களுக்கு 7ரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள், சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு இன்று ராமபிரானை வழிபடக்கூடிய ஒரு அருமையான நாள். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடுக்குரிய, அடுத்து சீக்கிரமாக பங்குனி உத்திரம் வருது, அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதெல்லாம் நம்ம எப்படி ஒவ்வொரு இந்து பண்டிகையில் ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதனால் அந்த நிகழ்வுகள் தினசரியாக நம்ம அந்த இறைவனுடைய நாமத்தை நாம் பாராயணம் செய்யணும். அந்த மாதிரி நம்ம இறைவனுடைய நாமத்தை நாம் பாராயணம் செய்கின்ற பொழுது நமக்கு இறைவன் நல்லருள் செய்வார். அதனால் இறைவன்கிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கேட்குறதும் நன்மை இல்லை. அதனால் நமக்கு என்ன வேணும், எப்போ கொடுக்கணுங்கிறது அந்த இறைவனுக்கு வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டும் போது தருவோயினின்னு ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி நமக்கு என்ன வேண்டுங்கிறது அவருக்கு தெரியும், எப்போது கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் கொடுக்குற போது நம்ம வாங்கிக்குவோம். அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நாம் போகணும். அன்பான நேயர்களை நாம் ரொம்ப நிறைய நம்ம இந்த உலகத்தில் நம்ம அவசர கால உலகமாக போயிடுது. நம்முடைய வாழ்க்கை நம்ம நாடு ஒரு உயர்ந்த பண்பாட நாடு, நெறியான நாடு, நீதியான நாடு. அதனால் இந்த உலகத்தில் மனிதர்களை மதிக்க வேண்டும், மனிதனை மதிக்க வேண்டும். இப்போ யாருமே மனிதனை மதிப்பதாக தெரியவில்லை. அவர்களுடைய வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. அடுத்தவர்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், அவங்களோட நட்பாக இருக்கணும், எல்லாரோடையும் அன்பாக பழகணும்,
இந்த குணமெல்லாம் யாரிடையுமே இருக்க மாட்டேங்குது. அது வந்து மக்களை மதிக்கணும். அப்படி மக்களை மதித்தா தான் நம்ம அந்த பண்பாடு வரும். அதனால் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரோடையும் அன்பாக பழகணும், எல்லாரோடையும் நலம் விசாரிக்கணும், பெரியவங்களை கண்ட நமஸ்காரம் வணக்கம்னு சொல்லணும். இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் ஒரு அறிவு ஊட்டி வளர்க்கணும். அதனால் இறை வழிபாடு சொல்லிக் கொடுக்கணும். அன்பான நேயர்களை, நமக்கு வந்து இறை வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இப்போ சீக்கிரமாக ராகு பயிற்சி வருகிறது. இந்த ராகு யாராருக்கெல்லாம் நல்ல பலன் சொல்லும் அப்படின்னு ராகு வச்சு அந்த 26ஆம் தேதி அன்றைக்கி, ஏப்ரல் 26ஆம் தேதி அன்றைக்கி வருது. இன்னும் 20 நாள் இருக்குது. அந்த ராகு பயிற்சி நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்ல பலன்களையும் தரும். கண்டிப்பாக ராகு பயிற்சி. அடுத்து தொடர்ந்து 11ஆம் தேதி, மே 11ஆம் தேதிக்கு குரு பயிற்சி வருது. இது ரெண்டும் முக்கியமான கிரக பயிற்சி. ராகு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு 18 மாதங்கள் இருப்பார், குரு வந்து 12 மாதங்கள் இருப்பார். அது ரெண்டும் மிகப்பெரிய கிரகங்கள். அதனால் அவங்களுடைய ஆளுமை வந்து 18 மாதம் 12 மாதங்கள் இருக்கும். அடுத்து வந்து 2026 சனி பயிற்சி அவர் 1.5 வருஷம் இருப்பார். அவர் 2.5 வருஷம் இருப்பார் ஒரு கட்டத்தில். அதனால் அவர் தான் அதிகமாக மெதுவாக நகர்கிற கிரகம் அவர் தான். ரொம்ப வேகமாக நகர்கிற கிரகம் சந்திரன். ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக அப்படியே அமைதியாக மெதுவாக நகர்கிறது. ஒரு கட்டத்தை வந்து 12 கட்டத்தையும் 30 வருஷத்தில் நகழ்வார். 12 ராசியும் ஒரு சுற்றி அவர் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறதுக்கு 2.5 ஆண்டுகள் வரும். அதனால் 12 24 12 6 30 ஆண்டுகள் சேர்ந்து தான் முழுமையாக சுற்றி வருவார். அதனால் அந்த இருக்கிற கிரகங்களே சனி பகவான் வந்து மெதுவாக நகழ்வார், சந்திரன் வந்து வேகமாக நகழ்வார். இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதனால் அவங்க அதை நான் ஒருவனோட பதிவு பண்ணியிருக்கிறேன் நான், இந்த கிரகங்கள்லாம் எப்படி நகர்கிறது என்று. அதனால் அன்பான நேயர்களை, நமக்கு வந்து இறை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அன்பான நேயர்களை, இந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி செல்வம் வரணும் அப்படின்னா, இந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும்னா வளர்பிறை சப்தமி திதியில் நோன்பிருந்து சரஸ்வதியை வழிபட்டால் கல்வியில் சாதனை புரியலாம். இந்த சப்தமி திதின்னு ஒரு திதி இருக்கு. அந்த திதி அன்னைக்கு விரதம் இருக்கணும். அது ஆரம்பிக்கிறவோ செய்யணும், முடிவோ செய்யக்கூடாது. அதனால் நம்ம ஒரு நல்ல சாஸ்திரம் படித்தவங்களை கேட்டு, இந்த சப்தமி திதி எப்போ வருது, எனக்கு அதை கொஞ்சம் குறித்து கொடுங்க அப்படின்னு ஒரு 5-6 மாதத்துக்கு அவர்கிட்ட குறித்து வாங்கிட்டு அதுபடி நம்ம அந்த ஆரம்பிக்கிறது. இப்போ சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்னா நம்ம 7 மணி 8 மணிக்குள்ள அர்ச்சனை பண்ணிடணும், வழிபாடு செய்யணும். முதல் நாள் நைட்டு 8 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதுனா வழிபாடு பண்ண முடியாது. மறுநாள் காலையில் பண்ணிடணும். இப்படிலாம் நம்ம ஆரம்பிக்கிறதும் பண்ணணும், முடிகிற போது பண்ணக்கூடாது. சப்தமி தேதி ஆரம்பிக்கின்ற பொழுது சரஸ்வதி வழிபாடு பண்ணணும். சரஸ்வதி வழிபாடு பண்ணால் கல்வியில் நம்ம வந்து சாதனை புரியலாம். ஆய கலைகள் 64 ஏய உணர்விற்கும் எண்ணம்மை. 64 கலைகளையும் அந்த அம்மை அவதான் தலைவி நமக்கு உணர்விக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலையில் கொடுக்குறார். ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் பெரிய ஆற்றல் மிக்கவங்களாக இருக்காங்க. எல்லாரும் ஒன்றையே பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து கவிதை எழுதுவதில் ஆற்றல் மிக்கவராக இருக்காங்க, ஒருத்தர் நிர்வாகம் பண்ணுறதில் ஆற்றல் மிக்கவராக இருக்காங்க, ஒருத்தர் ஓவியம் வரைவதில் ஆற்றல் மிக்கவராக இருக்காங்க, ஒருத்தர் வந்து கணித மேதையாக இருக்காங்க, ஒருத்தர் பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து இசையில் ஒரு சிறந்த மாமேதையாக இருக்காங்க. இசையிலையும் எத்தனையோ வகைகள்லாம் இருக்குது. ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிப்பதிலே பெரிய சிறந்த மேயராக இருக்காங்க, வீணை வாசிப்பதில் பெரிய மேயராக இருக்காங்க, பிடில் வாசிப்பதில் சிறந்து விளங்குறாங்க, மிருதங்கம் வாசிப்பதில் சிறந்து விளங்குறாங்க, ஹார்மோனியம் வாசிப்பதில் சிறந்து விளங்குறாங்க, பாடலில் சிறந்து விளங்குறாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் சாதனை புரிகின்றார்கள். அந்த சாதனைக்கெல்லாம் காரணம் இந்த சரஸ்வதி தான். ஏன்னா 64 கலைகளையும் அவர்கிட்ட இருக்குது. எல்லா கலைகளும் அவளுக்கு ஆட்கொண்டு இருக்கிறார். அவளை நம்ம பிரார்த்தனை பண்ணுற போது எல்லா கலையும் நமக்கு வரும். கண்டிப்பாக எல்லாமே நமக்கு வரும்னு சொல்ல முடியாது. நம்ம ஜாதகத்தில் நம்ம எது சாதனை புரிவோம் அப்படின்னா அந்த தொழில் தான் நமக்கு வரும். மற்ற எல்லாம் நமக்கு வருமா என்று சொல்ல முடியாது. அதனால் அந்த இறைவனை நம்ம சரஸ்வதியை நாம் வழிபட்டவையானால் அந்த தாமரை பூனால் அந்த சரஸ்வதியை வழிபடணும். சரஸ்வதிக்கு உகந்தது தாமரை புஷ்பம். அதில் வெந்தாமரை கிடைத்ததுன்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா சிவப்பு தாமரையே உகந்தது. மொத்தத்தில் தாமரை பூ எது கிடைச்சாலும் சரி நல்லது. அவங்களுக்கு வஸ்திரம் வந்து வெண்பட்டு ரொம்ப உகந்தது. அதனால் அவங்களை நம்ம வழிபாடு நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு செய்து
நம்ம அவங்களுக்கு சரஸ்வதியை வந்து அந்த சப்தமி தீதி என்று நாம் வழிபாடு செய்தோமையானால் அந்த குழந்தைகளுக்கு கல்வியில் சாதனை புரியலாம். என்னுடைய வயது அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய குழந்தைகள் வந்து நான் சொல்லி அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கிறாங்க, இப்போ முதன்மையாக படிக்கிறாங்க என்று பெரியவங்க தாய்மார்கள்லாம் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சாமி அப்படின்னா நிறைய குழந்தைகள் இது மாதிரி ரொம்ப மோசமாக கல்வி இருந்த குழந்தைகளுக்கெல்லாம். ஆனால் இப்போ என்னென்ன ஒரு வருத்தக்கூடிய செய்தின்னா, சரஸ்வதி வழிபடுவதற்கு ஆலயங்களில் மற்ற கிரகங்கள்லாம் வைக்கிறாங்க, சரஸ்வதி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சரஸ்வதி யாருமே வழிபடுறது இல்லை, லட்சுமியை வழிபடுறாங்க. ஏன்னா காசு வேணும், காசு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த காசு வேணும்னா கல்வி இருந்தால் காசு வந்துடும். படிச்சிருந்தோம்னா எந்த நாட்டில் வேணாலும் போய் படிக்கலாம். கற்றவருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. படிக்காதவன் உள்ளூரில் மட்டும்தான் இருக்கணும். படித்தவங்க எங்கே வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். எல்லா பாஷையும் இப்போ தெரிஞ்சுக்கணும். எந்த பாஷை தான் தெரிஞ்சு நம்மளால் முடிஞ்ச வரை என்னென்ன மொழி தெரியணுமோ அந்த மொழி பூரா நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நமக்கு தாய்மொழி முக்கியம். அடுத்த மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்னா ஆங்கிலம் முக்கியம். நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போகணும்னா ஹிந்தி முக்கியம். இப்போ கர்நாடகாவில் போய் வேலை பார்க்கணும்னா கன்னடம் முக்கியம். கேரளாவுக்கு போனால் மலையாளம் முக்கியம். இப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். அங்கே போய் இருந்துக்கிட்டாலும் கற்றுக்கொள்ளலாம். அதனால் நமக்கு வந்து அந்த ஒரு 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 மனிதன் ஒரு 4 மொழியாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எங்கே வேணாலும் போய் நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு சில இடங்களில் போய் இங்கிலீஷில் போய் சொன்னால் கேட்டோம் பேசணும்னா சொல்ல மாட்டாங்க. அவங்க ஹிந்தியில் தான் போய் பேசுவாங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்போ நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்குது. வடநாடு பூரா பெரும்பகுதியாக ஹிந்தியில் தான் தெரிஞ்சு பேசுவாங்க. அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்குது. அதனால் இதெல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது வந்து குற்றமில்லை. படிப்பது வந்து நமது வந்து வாழ்வதற்கு ஒரு முக்கியமான மொழிகளை நாம் கற்றுக்கொள்வது வாழ்வதற்கு முக்கியமான ஒரு அது நன்மை. அதனால் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா வடநாட்டில் போய் கொஞ்சம் நாளைக்கு இருந்தவையானா ஹிந்தி தன்னால வந்துடும், சரசமாக ஹிந்தி பேச ஆரம்பிச்சிடுவோம். அதனால் ஒரு சிலர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் பாம்பேயில் போய் 2 நாள் இருந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹிந்தி சர்வசாதாரணமாக பேசுவாங்க, எழுத தெரியாது. ஆனால் ஹிந்தியில் பேசுகிறது ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. அந்த நடைமுறை வாதை வந்து வந்துடும். ஆனால் எழுத்து வந்து ஹிந்தியில் எழுத தெரியாது. அந்த எழுதணும்னா படிக்கணும். நடைமுறை தமிழில் பேசுகிறோமா இல்லையா, அதுவே தமிழில் எழுத தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை நம்ம அந்த சரஸ்வதியை வழிபட்டு கல்வியில் சாதனை புரியணும். அடுத்து இப்போ நம்ம குழந்தைகளை இப்போ எல்லோரும் இந்த அரசு பரீட்சை எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அரசு பரீட்சை தேர்வு நடக்கிறது. இந்த தேர்வில் அவங்க எல்லோரும் வெற்றி பெற்று அடுத்து ஒரு நல்ல உயர்ந்த இலக்குக்கு போகணும். ஆகவே எல்லோரும் நீ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போவே சரஸ்வதி வழிபாடு ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்லா கல்வி நிறைய மார்க் வாங்கி நல்ல தேர்வில் முன்னிலை பெற்று அடுத்த ஒரு நிலைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு அவங்க போகணும். இப்போ 10 முடிஞ்சோன்னா அடுத்து 11, 12 முடிஞ்சாச்சுன்னா அப்புறம் கல்லூரிக்கு போகணும் அப்படிம்பாங்க. கல்லூரியில் போய் நம்ம எதை படிக்கணும் அப்படின்னா அவங்க தகுதிக்கு தக்கபடி அவங்களால என்ன முடியுமோ படிக்கணும். ஆகவே இதுக்கெல்லாம் மூல காரணம் அன்னை சரஸ்வதி தான். சரஸ்வதி வழிபாடு செய்து நலம் பெற்று பல்லாண்டு வாழணும். எல்லா நேர்களும் எல்லா குழந்தைகளும் கல்வியில் சாதனை புரியணும். இப்போ பண்ணுறாங்க, நிறைய குழந்தைகள்லாம் சாதனை பண்ணுறாங்க. ஆண் குழந்தையை விட பெண் குழந்தை வந்து கல்வியில் நிறைய சாதனை பண்ணுறாங்க. அதனால் ஆண் குழந்தைகளும் சளைத்தவர்கள் அல்ல, இருந்தாலும் பெண் குழந்தைகள் நிறைய கல்வியில் சாதனை பண்ணுறாங்க. அன்பான நேயர்களை இதுக்கு நாம் பெற்றோர்கள் தான் முழுமுதல் காரணமாக இருக்கணும். பெற்றோர்கள் தான் எரி வழிபாடு செய்யணும். குழந்தைகள் நன்றாக வளரும் என்றால் பெற்றோர்களுடைய முயற்சி தான் அதுக்கு முக்கியம் தேவை. அதனால் அன்பான நேயர்களை எல்லோரும் நலம் பெற்று பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாள முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.